Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we started the same lesson of 10th chemical bonding. We have to continue these lessons. The topic is partial covalent characteristic of ionic bond. So ionic bond அப்படினு சொன்னோம்னா அந்த characteristic I mean the covalent bond உடைய அந்த characteristic எந்த அளவுக்கு அது வந்து similarity கொடுக்குது அப்படின்றதையும் அதோட characters என்ன அப்படின்றது step by step நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? The page number 80 we can get that the clear explanations for the partial covalent, that is like the partial ionic character in covalent compounds. Ionic compounds show partial covalent character. That means so நான் சொன்ன மாதிரி cations anions உடைய interaction. So electroelastics உங்களோட attractions அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகத்துக்கு வரணும் உடனே. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் உடைய the central that nucleus அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, the central of atoms. ஸோ அந்த நியூக்ளியஸ் அந்த லாஸ்ட் ஆர்பிட்ஸ், ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எஸ் அந்த அயனைசேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத ஒரு ப்ராசஸாக அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் தட் பிட்வீன் தட் சென்ட்ரல் மெட்டல் தட் இஸ் தட் நியூக்ளியஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படின்னா ஆட்டம்ஸோடைய சென்ட்ரல் அப்படின்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி சப்போஸ் மறந்துருந்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, த சென்ட்ரல். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு அது டிஃபைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஐ மீன் அந்த ஆர்பிட் வந்து எக்ஸ்டர்ன் ஆக அதோடைய இன்ட்ராக்ஷன்ஸோடைய பவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா மேக்னெட் வித்து நீங்கள் மெட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு அசியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ மேக்னெட் பக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த அட்ராக்ஷன் பவர் வந்துட்டு நல்லா ஹையாக இருக்கும். சப்போஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி கொண்டு போக என்ன ஆகும்னா அந்த அட்ராக்ஷன் பவர் கம்மியாகிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தான் இது மாதிரி நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கான்செப்ட் வரப்போ மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் படி தான் நம்மளுடைய இந்த பாண்டிங் அப்படின்றது உங்களுக்கு ப்ளே ஆகும். அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தட் cations and anions, that is the important word you have to learn, electrostatic attractive force. Okay, and partial covalent character is developed between the two ions, that is cation and anions. So that is in this process, in this phenomenon is called what is that? Yes, polarizations. So I am going to read out again, that is that a partial covalent character is developed between the cations and anions. In this phenomenon is called the polarizations. Okay, that is important for the 1 mark or 2 mark will come in your examinations. Okay, note it down. And next coming to this Fajans rules. So what is that Fajans rules? It's depending on that bonding. So எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் பவரை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா ரூல்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபெஜான்ஸ் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். That is the increase in the charge on cation or anion increase the covalent characters. So cations என்ன மாதிரி கேரக்டர்ஸ் ப்ளே ஆகும், ஆனியான்ஸில் என்ன ப்ளே ஆகும்னா சார்ஜ் ஆன், தட் இஸ் அதோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். தட் இஸ் தட் கேட்டயான்ஸ். அண்ட் ஆனியான்ஸ் பார்த்தீங்கன்னா கோவலண்ட் கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு அது இன்க்ரீஸிங் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் தட் ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் யூ ஹாவ் டு நோட்டீஸ் தட் NaCl, sodium chloride and magnesium chloride and aluminum chloride, it will be happen to these attractions between the two atoms, that is Na plus Mg2 plus and Al3 plus. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர்ஸில் உங்களுக்கு சோடியம் மெக்னீஷியம் அலுமினியம் இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் வித் குளோரின் 2 and அலுமினியம் வித் 3 atoms of chlorine and 2 atoms of chlorine for magnesium and 1 for sodium. So we have to mention that ions Na plus. So chlorine அப்படின்றது ஒரு குளோரின்றதுனால நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 1 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுல ஸோ காமனாக ப்ளஸ் போட்டிருக்கோம். இங்கே 2 means 2 plus 3 means 3 plus. ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும். தட் இஸ் the second point of Fajans rules. And coming to this next point, for the cations having the NS2 NP6 ND10, obviously that is the electronic configurations. In this electronic configuration how to write, that is very important. electronic configurations உங்களுக்கு வந்து questions வரும் 2 marksல. ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் 1s2 2s2 2p6 எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட்
அயானிக் ரூல்ஸ் படி நம்ம எப்படி அது பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஃபார் சோடியம், ஸோ சோடியமுடைய அட்டாமிக் நம்பர்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி 11. ஸோ சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஐ மென்ஷன் Na+. ஸோ வாட் இஸ் தட்? Na+. ஓகே, இது வந்து அயானிக் காம்பவுண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோடியம் வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைனாக உங்களுக்கு 11 மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லாக ராங்காக தான் உங்களுக்கு ஆக்சுவலி மார்க் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ப்ளஸ் மீன்ஸ் யூ ஹாவ் டு ரெடியூஸ் 1 எலக்ட்ரான்ஸ், மைனஸ் தட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ் அயான்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். விச் மீன்ஸ் Na உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் எத்தனை? ஓகே 11. ஸோ ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்னா 10. சோடியம்க்கு ஆக்சுவலி 11 ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் மைனஸ் பண்ணுறோம், அதனால் 10. அப்போ 10க்கு உண்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ ஹீலியமுடைய அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஷார்ட் அவுட் பண்ணி எப்படி எழுத முடியும்னா இந்த இனர்ட் கேஸஸ், இந்த நோபல் கேஸஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா லாங் ப்ராசஸ்க்கெல்லாம் நம்ம 1:2 போட்டுகிட்டே போக முடியாது இல்லையா? அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கான், ஹீலியம், இந்த மாதிரி இந்த நோபல் கேஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீலியம் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் 2. ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 2:2p6. ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக 10 வரும். ஸோ Na+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹீலியம் 2s2 ஓகேவா? இப்போ புரியுதா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் 11, பட் Na+ அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரானை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 11 - 1 மீன்ஸ் 10. 10க்கு உண்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம எழுதணும். அந்த கான்ஃபிகரேஷனை ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஹீலியம் 2s2 கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 + 2 8. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2, 8 + 2 10. ஸோ டேலி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆர்டரில் நம்மளால் எழுத முடியும் அப்படின்றது தான் இந்த ஃபெஜன்ஸ் ரூல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தியரி. ஸோ இந்த தியரிஸில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸ் டிபெண்ட் ஆன் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் ஷெல், த எலக்ட்ரான் பேர் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆட்டம். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி ஆல்ரெடி பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கணும். There are 2 types of electron pairs, namely bond pairs and lone pairs. Bond pairs அப்படின்றது உங்களுக்கு 2 எலக்ட்ரான்ஸும் சேர்ந்தது தான் உங்களுக்கு பாண்டிங் வந்து ஃப்ரேம் பண்ணும். ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது லோன் பேர். ஐ மீன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகாது. மேபி 2 எலக்ட்ரான்ஸ் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் பட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகாமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் ஆச்சு, பாண்டிங் ஃப்ரேம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்கிறோம்? பாண்ட் பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் ஃபார் VSEPR, தட் இஸ் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ண முடியும் டிபெண்டிங் ஆன் தட் பாண்டிங் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் தட் வேலன்ஸ் பாண்ட் தியரி? ஒன் ஆஃப் தட் இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் வேலன்ஸ் பாண்ட் தியரி 5 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் வேலன்ஸ் பாண்ட் தியரி? பேலன்சிங் இருந்தால் மட்டும்தான் அந்த பாண்டிங்கே ஃப்ரேம் ஆகும். ஸோ தட் இஸ் ஆப்வியஸ்லி வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகே, தட் இஸ் நியூ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நியூ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு டயக்ராமோட நான் உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டயக்ராம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போகலாம். தட் இஸ் வென் half-filled orbitals of 2 atoms overlap, the covalent bond will be formed between them. half-filled orbitals இருக்கக்கூடிய அந்த 2 atoms உடைய ஓவர்லாப்பிங் மூலமா மட்டும்தான் என்ன ஃப்ரேம் ஆகும்? covalent bond ஃப்ரேம் ஆகும். that is important thing. And resultant overlapping orbitals is occupied 2 electrons with opposite spins. ஸோ ஆப்போசிட் ஸ்பின்ஸில் தான் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும் when the overlapping டைமில். ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போது.
ஸோ வாட் இஸ் தட் ஓவர்லாப்பிங் அப்படின்றதே நம்ம ஃபர்தர் கான்செப்டில் நம்ம பார்ப்போம். ஸோ அண்ட் பிஃபோர் தட் we have to go for the salient features of VB theory. The strength of covalent bond, it's depend upon the extent of overlap of atomic, and each atomic orbitals has specific directions. ஏன்னா எல்லா ஆட்டம்ஸ்க்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான டைரக்ஷன்ஸில் கண்டிப்பாக அட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம்ஸ் ஹேவ் தட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓவர்லேப் அப்படின்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். வாட் இஸ் தட் ஓவர்லேப்? ஸோ ஓவர்லேப்பிங், தட் இஸ் when two atomic orbitals overlapping linear. ஸோ லீனியர் வைஸ் ஓவர்லேப்பிங் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எஸ் ஆல்சோ த சிக்மா அண்ட் பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய சிக்மாவுடைய டெஃபினிஷன்ஸ் தான் இது. தட் இஸ் ஓவர்லேப்பிங் இன் லீனியர், அண்ட் அதர்வைஸ் த ஓவர்லேப்பிங் ஃபார் தட் இஸ் ஆப்போசிட் சைட், தட் இஸ் த சைட் வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓவர்லேப்பிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பை பை பாயிண்ட். ஓகே, சிக்மா அண்ட் பை. ஸோ சிக்மா அப்படின்றது லீனியர் ஷேப்ஸில் உங்களுக்கு ஓவர்லேப்பிங் இருந்தால் தட் இஸ் கால்டு சிக்மா பாண்ட். பை பாண்ட் மீன்ஸ் சைட் வேயில் உங்களுக்கு ஓவர்லேப்பிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பை பாண்ட். ஓகே, ஸோ டூ டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் இஸ் த சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஓவர்லேப்பிங்ஸில் உங்களுக்கு அந்த ஃப்ரேமிங்கில் தான் உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன்ஸே உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். So this is, you can see the tabulations for shape of molecules predicted by VSEPR theory. Okay, so first thing, the number of electrons pair and molecules number of bond pair. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் வந்து உங்களுக்கு 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பாண்டிங்கில் இருக்குன்னா AB2 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும்? எஸ் 2 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் இங்கே இல்லை, ஏன்னா கரெக்டாக உங்களுக்கு பேலன்சிங் ஆகிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு இது வந்து என்ன ஷேப்ஸில் இருக்கும்? எஸ் லீனியர் ஷேப். ஸோ அதே மாதிரி தான் மாலிகுல்ஸ் ஜியாமெட்ரிக்கல் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ த சேம் வே உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர் வந்து 3 சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி ஃபார் மாலிகுல்ஸ் அப்படின்னா AB3 ஃபார்மேட்டில் இருக்கிற சான்சஸ் இருக்குது. AB2L, L மீன்ஸ் லோன் பேர் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே AB3 இந்த 3ஐ வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்ட் பேர் உங்களுக்கு, ஐ மீன் இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் ஃபுல்லாக 3 மட்டும்தான் இருக்கும், லோன் பேர் பேலன்ஸில் இருக்காது. பட் AB2Lல் உங்களுக்கு 2 பேர் தான் உங்களுக்கு இருக்கும். பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் வந்து லோன் பேராக பேலன்ஸில் இருக்கும். ஏன்னா அது ஐ மீன் அட்ராக்ஷன்ஸ் உடைய ஃபோர்ஸஸில் அது இருக்காது. ஸோ இது ரெண்டுமே அட்ராக்ஷன்ஸ் ஃபோர்ஸில் அடுத்த ஒரு ஆட்டமோட பாண்டிங் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது வந்து பாண்டிங் ஃப்ரேம் பண்ணாமல் தனியாக அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? லோன் பேர். ஏன்னா இங்கே அட்ராக்ஷன்ஸ் இல்லை, ஐ மீன் த பாண்டிங் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ பாண்டிங் நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எத்தனை அப்படின்றத கவுண்ட் பண்ணி நம்ம இந்த காலமில் எழுதணும். ஓகேவா? ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? AB3, AB2L, B ஆல்ரெடி 2 இருக்குது, L1, ஸோ டோட்டலாக 3. ஸோ இந்த 3ஐ உங்களுக்கு எப்படி வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி 4 எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரலாக AB4. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AB3L. ஸோ 4 உங்களுக்கு டேலி ஆகணும். பட் அந்த 4ஐ வந்துட்டு என்ன மாதிரி டைமென்ஷன்ஸில் நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் மாலிகுல்ஸு, ஐ மீன் எப்படி அது பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா AB3L, தட் இஸ் 3 பேர்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் B2L2, பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2. ஸோ லைக்வைஸ் we have to get that the different shape of that atoms. okay, ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்னது ஷேப்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். த சேம் வே ஃபார் வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஒன் ஆஃப் தட் இம்பார்ட்டன்ட் திங் we can take that the hydrogen bond. So generally the hydrogen bond have that only one electrons. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸை நீங்கள் ஒரு டெஃபைன் பண்ண முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ அட்ராக்ஷன்ஸ் நடக்கணும்னா it will be have to come into this near to the one atom to another atom. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு டைரக்ஷன்ஸில் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் தட் சென்ட்ரல் நியூக்ளியஸ் அண்ட் அவுட் ஆஃப் த மோஸ்ட் எலக்ட்ரான் ஆர்பிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்லேருந்து
அனதர் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸோடைய லாஸ்ட் ஆர்பிட்லேயும் இந்த லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து இந்த நியூக்ளியஸ் அதாவது இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் அந்த எலக்ட்ரான்ஸு இந்த நியூக்ளியஸோடவும் இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அதே அட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஆகும், பாண்ட் வந்து ஃப்ரேம் ஆகும். ஸோ இது மூலிமா தான் உங்களுக்கு இந்த பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்துருப்போம், நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் அதுதானே நடக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் நடக்கும். இந்த லாஸ்ட் டு நியூக்ளியஸ், இந்த லாஸ்ட் டு நியூக்ளியஸ். ஸோ இதுதான் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் வேலன்ஸ் பாண்ட் தியரி ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் தி HA HB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்ராக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அட்ராக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் HA the valence electron வந்து HB, otherwise nucleus of HB means the valence electron HA. The repulsionsல பார்த்தீங்கன்னா nucleus of HA and HB and valence electron also HA and HB. That is that they explain from these diagrams. Okay. So overlapping I mentioned for sigma and pi bonds, that is for hydrogen molecules. The hydrogen molecules have the only one electron, so have that the circle shape of atomic structures. So it will be mentioned 1s and another hydrogen it will be mentioned 1s. So overlapping it's happened to this the SS overlapping methods. So இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓவர்லாப்பிங்ஸ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர்லாப்பிங் மெத்தடில் ஸோ ஒன்னோடு ஒன்று உங்களுக்கு பாண்டிங் இருக்கும். தட் வில் பி we can get that hydrogen, that is hydrogen gaseous state H2. Okay. So the next for fluorine. ஃப்ளூரினில் பார்த்தீங்க ஓவர்லாப்பிங் மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் இதோட எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பர்ஸ் வந்துட்டு ஒன்லி 1 ஃபார் ஹைட்ரஜன்றதுனால உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ஸில் இருந்துச்சு. பட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அனதர் ஆட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ஓவர்லாப்பிங் இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு லேப்பிங்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஓவர்லாப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ளூரின் வித் ஃப்ளூரின் F2. The same way for hydrogen fluoride. So hydrogen circle shapesல இருக்கும், உங்களுக்கு fluorine இந்த shapesல இருக்கும். ஸோ இதோடைய ஓவர்லாப்பிங் ஷேப்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த SP ஓவர்லாப்பிங், இது வந்து PP ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் பார்த்தது வந்து SS ஓவர்லாப்பிங். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவர்லாப்பிங் அப்படின்றது ஒன்னோட ஒன்று பாண்டிங். இதே மாதிரி ஆக்சிஜன் தட் இஸ் O2, தட் இஸ் இட் வில் பி மேக் பை பாண்ட். ஏன் பை பாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சைட்வே ஃபார் அந்த அட்ராக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி கால்ட் அ பை பாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைட்வேல உங்களுக்கு பாண்டிங்ஸ் நடக்கும். ஸோ we can make that the pi bond through the oxygen molecules. Okay. Okay students, I hope you understand about today video concept, that is VSEPR theory and valence bond theory and overlapping. ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஹைப்ரிடைசேஷன்ஸ் எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ the same way we have to send out for the homeworks as per the time. Thank you students.